குடியாத்தம் பாஜக அலுவலகம் வந்த மூத்த தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக பட்ஜெட் குறித்து கருத்து கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது இல்லவே இல்லை என்னும் அப்படி வரதா இருந்தா அதற்கான கூட்டம் நடைபெறும், ஆர்ப்பாட்டம் நடைபெறும், அதற்கான விவாதங்கள் நடைபெறும், அதற்கான பார்லிமெண்ட் விவாதங்கள் நடைபெறும், சர்வகட்சி கூட்டம் நடக்கும். உங்களுக்கு என்னங்க அவசரம்? இல்லாத ஒன்றை பிடித்துக் கொண்டு இருக்கின்றதை கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். கோட்டையில் இருப்பவர்கள் அதான் நீள பட்ஜெட், எதுவுமே இல்லாத பட்ஜெட், அவ்வளவுதான். வெற்று பட்ஜெட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன நிகழ்வுகள் அதிகமா இருக்கிறதோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத பட்ஜெட். சண்டை போடுறதுல இருக்கிறாங்களே தவிர தமிழகத்தை கொஞ்சம் கூட உயர்வு செய்வதற்கு இந்த பட்ஜெட்ல அவங்க எந்த கவனமும் செலுத்தல. அவங்க கவனம் முழுசும் செதறிய கவனமாக, தமிழகத்தை விட்டு மீறிய கவனமாக, அந்த மாநிலத்துக்கு போறேன், இந்த மாநிலத்துக்கு போறேன், அந்த மாநில பிரச்சனையை பார்க்கறேன், இந்த மாநில பிரச்சனை பார்க்க, நம்ம மாநில பிரச்சனையை யார் பார்க்கறது? நம்ம மாநில பிரச்சனையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு பொருளாதார ஆய்வறிக்கை, தமிழகத்தின் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். தென் மாநிலங்கள்ல வளர்ச்சி இருந்தாலும் மத்திய அரசினால் புறக்கணிக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் வளர்ச்சி இல்லை என்பது தமிழகத்தின் ஆய்வறிக்கை சொல்கிறது. ஆக அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்றது. இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்து 4 ஆண்டு கால ஆட்சிக்கு வந்து தென் மாவட்டங்களை கொஞ்சம் கூட கவனிக்காத நீங்கள், ஏதோ ஒரு மாநிலத்தின் பெயர் விடுபட்டது என்றால் மாநிலத்தை பற்றியே கவனிக்கல என்று மத்திய பட்ஜெட்டை குறை சொல்லும் நீங்கள், டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் முற்றிலுமாக ஆய்வறிக்கையை சொல்கிறது, அனுபவபூர்வமான ஆதாரபூர்வமான ஆய்வறிக்கை சொல்கிறது, இவை வளர்ச்சி அடையவே இல்லை. இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார்?